இசையக்கப்பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இதுக்கு மேல அவங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் தர மாட்டேன். என்னால என் அக்காவோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது. அப்போ உன்னோட கெட்டு போன வாழ்க்கைய பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்ல, அப்படித்தானே? நீ நான் தான் உன் மனசாட்சி. ஆமா, எனக்கு ஏன் வாழ்க்கைய பத்தி எந்த அக்கறையும் இல்ல. என் அக்காவோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் என்னால வரக்கூடாது. போதுமா? உன் அக்காவுக்காக இவ்ளோ யோசிக்கிறியே, எந்த தப்புமே பண்ணாத உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது யோசிச்சியா? நான் இதை யாருக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்காக எல்லா அவமானங்களையும் இப்ப வரைக்கும் இசை அக்கா தான் தாங்குறாங்க. இதுல நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் ஸ்ரீஜாக்கும் என் அம்மாக்கும் தெரிஞ்சா அதுக்கும் என் அக்கா தான் காரணம்னு அவங்கள இன்னும் காயப்படுத்துவாங்க. ஏற்கனவே என் அம்மா பண்ண தப்புனால அத்தை அக்கா மேல கோவமா இருக்காங்க. இப்ப நான் பண்ண தப்புனால அக்கா வெளிய போடுமா? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் உன் வீட்ல இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க இசை அக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஆமா, என் அத்தைக்கு நான் கன்சீவா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சா அக்காவையும் என்னையும் இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. இல்ல, என் அக்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அவங்க விஷாலோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு உன் குழந்தை இருக்க கூடாது. அதத்தானே சொல்ல வர பைத்தியக்காரி. நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ராகவ் அம்மா கிட்ட போய் சொல்லு. இதுக்கு ராகவ் தான் காரணம்னு சொல்லு. ராகவ காதலிச்சுட்டு நீ இப்படி தவிச்சு நிக்கிறதுக்கு ராகவும் ஸ்ரீஜாவும் தான் காரணம். அவ கொடுத்த மருந்தாலதான் நீங்க நெருக்கமானீங்க. அப்படி இருக்கும்போது இதுல இசைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆமா, நடந்ததுக்கும் என் அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது என் அக்கா எதுக்கு கஷ்டப்படணும்? என் அக்கா எனக்காக கஷ்டப்படக்கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்.